இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பொருள் தேடுறீங்க. ஒரு பெண்ணை தேடும்போது எப்படி பண்ணணும்? வாழ்க்கை துணையை தேடுறீங்க அப்படின்னா, எப்படி தேடணும் அப்படின்னா, ஒரு பொருளை தேடுவது போல தான் தேடணும். உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத மட்டும் தான் பார்ப்பீங்க. ஒரு பொருள் மேல பரிதாபப்பட்டு அதை வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. இப்ப எதுக்காக சூப்பர் மார்க்கெட்லாம் வருது அப்படின்னா, நம்ம மளிகை கடைக்காரர்ட்ட போயிட்டு, அல்லது ஒரு ஜவுளி கடையில போய் அந்த துணி எடுங்க, இந்த துணி எடுங்கன்னா, எடுக்கிறவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு, பிடிக்காத துணிய கூட நம்ம வாங்கிட்டு வந்துருவோம். ஏன் சூப்பர் மார்க்கெட்டு போறாங்க? ஏன் பெரிய ஜவுளி கடைகளுக்கு நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். நம்முடைய ஆடைகளை அல்லது நம்முடைய பொருட்கள சூப்பர் மார்க்கெட்லாம் போனா, நம்முடைய பொருட்கள நாமளே செலக்ட் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு போய் பில்லு போடுங்கன்னு சொல்லலாம். அப்ப நம்ம பொருள் நமக்கு பிடிச்சத தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். அதுபோல தான் உங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது, உங்களுக்கு பிடிச்சவங்கள தேர்ந்தெடுக்கணும். ஒரு பொருளை தேர்ந்தெடுத்தது போல. அந்த பொருள் மீது பரிதாபப்பட்டுட்டு, உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொருள நீங்க வாங்க மாட்டீங்க. அப்படிதானே? ஒரு புடவை எடுக்க போறீங்க, அல்லது ஒரு புடவை எடுக்க போறீங்க, இல்ல பேண்ட் ஷர்ட் எடுக்க போறீங்க. உங்களுக்கு பிடிக்கல. ஆனா அந்த ஐயோ! அந்த பேண்ட் ஷர்ட் வருத்தப்படுமேன்னு அந்த புடவைய வாங்குவீங்களா? அந்த பேண்ட் ஷர்ட்ட வாங்க மாட்டீங்கல்ல? அதுபோல தான், நீங்க வந்து ஒரு பெண்ணை தேடுகிறீர்கள் வாழ்க்கை துணையாக. அதுபோல ஒரு பெண் வந்து ஆணை தேடும்போது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும். அவங்க வருத்தப்படுவாங்களே, நமக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா அவங்க வருத்தப்படுவாங்களே. ஏன்னா வந்து நம்ம ஒரு புடவைக்கு உயிர் கிடையாது. பிடிக்காத புடவை கூட வாங்குவாங்க. எப்ப தெரியுமா? எடுத்து எடுத்து போடுவான்லாம் ஜவுளி கடைக்காரன். அவனுக்கு கை வலிக்குமேன்னு சொல்லிட்டு, நம்ம பிடிக்காத வச்சு போதுங்க இதுவே போதும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வாங்கிடுவோம். ஆனா இப்போ நம்மளே செலக்ட் பண்றோம்னா, நமக்கு பிடிச்சத தான் எடுப்போம். அதுல குழப்பமா கூட இருக்கலாம். ஆனா எதுவும் பரிதாபப்பட்டு நம்ம எதுவும் எடுக்காம. அதுபோல நம்ம உங்க வாழ்க்கை துணையை தேடும்போது பரிதாபம் மட்டும் பார்க்காதீங்க. அவங்க மேல பரிதாபப்பட்டு பிடிக்காத ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்காதீங்க. பொண்ணு பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்காரங்க வருத்தப்படுவாங்க. அதாவது பொண்ணு அலங்கரிச்சு வந்து காமிப்பாங்க. எங்க பொண்ணு நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இல்ல உங்க பொண்ணு எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டீ, காப்பி எல்லாம் அந்த பொண்ணு பட்டு புடவை எல்லாம் போட்டு வந்து நிறுத்தி, எங்க பொண்ணு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. உங்களுக்காக நாங்க எவ்வளோ மெனக்கெட்டுருக்கோம். எங்க பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எங்க பையன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கும்போது, பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு வருத்தப்படுமேன்னு சொல்லிட்டு பிடிக்காதவங்களோட வாழ்றது தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அப்படி மட்டும் அதுதான் மிகப்பெரிய தப்பு. அப்புறம் வாழ்க்கை முழுதும் அந்த பரிதாபத்துக்கு நீங்க அந்த மாதிரி நீங்க பரிதாபப்பட்டீங்கல்ல, அதுக்கு வாழ்நாள் முழுதும் தண்டனை அனுபவிப்பீங்க. பிடிக்காத வாழ்க்கை நரகம். நரகம்னா என்னன்னு அப்ப தெரியும். அப்போ ஒரு பொருளை தேடுவது போல, ஒரு பொருளை தேர்வு செய்வது போல தான் உங்களுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும். அவங்க மேல பரிதாபப்படக்கூடாது. உங்க மேல தான் நீங்க பரிதாபப்படணும். உங்கள பத்தி தான் கவலைப்படணும். மத்தவங்கள பத்தி கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாங்க. இல்ல உங்கள எனக்கு பிடிக்கல. அ அப்படின்னு சொல்லிடணும். அவங்க மனசு வருத்தப்படுது. அதெல்லாம் தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு பெண்ணும் கணவனை தேர்ந்தெடுக்கும்போது பிடிச்சிருக்கு, பிடிக்கல. எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி கவலைப்படக்கூடாது. அப்படி சொன்னா அவன் மனசு வருத்தப்படுமே. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. பிடிச்சாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். என்னால அவன் சந்தோஷமா இருக்க முடியும். அதுபோல ஒரு ஆணும் தனக்கு பிடிச்சிருந்தா தான் அவனும் சந்தோஷமா இருப்பான். அவனால அந்த பெண்ணும் சந்தோஷமா இருப்பா. பிடிக்காத ஒரு பொண்ண அந்த பொண்ணுக்கு சொன்னா மனசு வருத்தப்படுமே பிடிக்கலன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்நாள் முழுதும் ஒருத்தர் பிடிக்காம துன்பத்துல வாழ்றதுக்கு இந்த மாதிரி பிடிக்காம போறது தான் மிகப்பெரிய நல்ல செயல். பிடிக்கலன்னா பிரிஞ்சு வேண்டான்னு சொல்லிடணும். பிடிச்சிருந்தா மட்டும்தான் பிடிச்சவங்களோட வாழ்றது தான் மிக மிக நல்ல செயல்.